மேஜிக் வால் மூலமாக தற்போது கிடைத்திருக்கக்கூடிய அந்த லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் அப்படிங்கிறது பார்க்கிறோம். டெல்லியை பொறுத்தவரைக்கும் மொத்தமுள்ள 70 தொகுதிகளில் 64 தொகுதிகளுக்கான முன்னணி நிலவரங்கள் கிடைக்கப்பெற்றிருக்கிறது. பாஜகவை பொறுத்தவரைக்கும் அந்த மேஜிக் நம்பர் அப்படிங்கிற 36 தாண்டி 39 இடங்கள்ல முன்னிலை வகிக்கிறாங்க. கடந்த தேர்தலை பொறுத்தவரைக்கும் 2020 சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரைக்கும் பாரதிய ஜனதா கட்சி 8 இடங்கள்ல வெற்றி பெற்றிருந்தாங்க. இப்ப அந்த மாற்றம் என்பது கிட்டத்தட்ட 31 தொகுதிகள் கூடுதலாக கிடைத்திருக்கிறது. பிளஸ் 31 அப்படிங்கறத பார்க்கிறோம். ஆம் ஆத்மி கட்சியை பொறுத்தவரைக்கும் 25 இடங்கள்ல தற்போது முன்னணியில் இருக்கிறார்கள். கடந்த முறை அவர்கள் வென்ற இடம் 62, இந்த முறை 32 இடங்கள்ல பின்னடைவு, 25 தொகுதிகளில் முன்னணியில் இருக்கிறத பார்க்கிறோம். காங்கிரஸை பொறுத்தவரைக்கும் தற்போது ஒரு இடத்தில் முன்னிலையில் இருக்கிறார்கள். இது தொடர்பான இன்னும் கூடுதல் விவரங்களையும் நாம அடுத்தடுத்து பார்க்க இருக்கிறோம். இந்த அமர்வில் நம்மோடு இணைகிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு ஜென்ராம் அவர்கள். அவரை இந்த அமர்வுக்கு வரவேற்கிறேன். ஆம் ஆத்மி சில குற்றச்சாட்டுகளை வச்சிருக்காங்க. திரு சூர்யாவிடம் அதற்கான பதில் வாங்கிட்டு நான் வரேன் சார். டெல்லியில ஆம் ஆத்மியை செயல்பட விடாமல் மத்திய அமைப்புகள் மூலமாக, விசாரணை அமைப்புகள் மூலமாக தடுத்ததே பாஜக தான். அதற்கான வேலையை அவங்க ரொம்ப சரியா செஞ்சாங்க. ஊழல் குற்றச்சாட்டுகள் மூலமாக எங்கள் தலைவர்களை சிறையில் அனுப்பி ஆம் ஆத்மியை செயல்படாம விடாமல் தடுத்தது பாஜகங்கிற குற்றச்சாட்டை சுதா வைக்கிறாங்க. இப்போ இந்த ஊழல் குற்றச்சாட்டு கிடையாது. அந்த லிக்கர் பாலிசி தவறாக இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு இவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணி 7 நாட்கள் அந்த பாலிசியை பின்வாங்கிடுறாங்க. அதன் மூலமா பெறப்பட்ட பணம் எப்படி கோவா தேர்தலுக்கு ஆம் ஆத்மி கட்சிக்கு பயன்படுத்துதுன்னு சொல்லிட்டு பணத்தை கொடுத்தவங்க அப்ரூவராக மாறி எவ்வளோ பணம் கொடுத்தோம், எங்கே கொடுத்தோம், என்ன கமிஷன் கிடைச்சது, இது எல்லாமே ஒத்துக்கிட்டு தான் அது மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு. அதாவது எந்த அடிப்படை முகாந்திரமும் இல்லாமல் ஒரு சிட்டிங் சீஃப் மினிஸ்டரை கைது செய்வது அப்படின்றது சாத்தியமே இல்லாத ஒரு விஷயம். அது நடந்திருக்குன்னா ஏதோ ஒரு தப்பு நடந்திருக்கு, குற்றம் நடந்திருக்கு அப்படின்றது புரிதல். இப்போது இவர்கள் எல்லாரும் சொல்கிற மாதிரி நாங்கள் குற்றமே செய்யலை, இவங்களை எங்களை பழி வாங்கிட்டாங்க அப்படின்னா மக்கள் அவர்களுக்கு ஆதரவு தெரிவித்திருக்க வேண்டும். இப்போது 2024 இப்போ இவங்க 2 பேரும் பேசுறது பார்த்தா எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. 2024 2 பேரும் ஒன்னா கூட்டணியில் இருந்தவர்கள் தான். ஆம் ஆத்மி 4 இடம், காங்கிரஸ் 3 இடம் போட்டி போட்டாங்க. இப்போ இவங்க பேசிக்கிறாங்க நாங்க ஒன்னா இருந்தா ஜெயிச்சிருப்போம்னு சொல்லிட்டு. அப்போ லோக்சபால ஒன்னா தான் இருந்தீங்க, அப்ப ஏன் ஜெயிக்கல? அப்பவுமே பிஜேபி 55% வாக்குகளை பெற்று 7 இடங்களிலும் மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருந்தது. அப்போ இவங்க ஆம் ஆத்மி கட்சி பிஜேபியினுடைய பி டீம் அப்படின்னு காங்கிரஸ்ல இருந்து பேசினவர் பேசுறாரு. அப்ப பிஜேபியினுடைய பி டீம்னு தெரிந்த கட்சியோட நீங்க ஏன் 6 மாசத்துக்கு முன்னாடி கூட்டணி வைத்தீங்க அப்படின்றது முதல் கேள்வி. இரண்டாவது கேள்வி, காங்கிரசினுடைய பரிதாப நிலை. அதாவது 15 ஆண்டுகள் டெல்லி மாநிலத்தை ஆண்ட கட்சி, இந்தியாவை 50 ஆண்டுகள் ஆண்ட கட்சி, இன்னைக்கு பிஜேபியை தனிர்த்து எதிர்க்க முடியாமல் எல்லாரும் சொல்றாங்க ராகுல் காந்தி மிகப்பெரிய தலைவர், அவ்வளோ பெரிய மனுஷன், இவ்வளோ சாதிச்சிட்டார் அப்படி இப்படின்றாங்க. நீங்க இன்னைக்கு என்ன சொல்றீங்க? ஆம் ஆத்மி எங்களோட சேராதனால நாங்கள் தோத்துட்டோம் அப்படின்றாங்க. அப்போ 50 வருடம் ஆண்ட கட்சி, டெல்லியை 15 ஆண்டுகள் ஆண்ட கட்சி, பிஜேபியை உங்களால் தனித்து எதிர்க்க முடியல, உங்களுக்கு எல்லா கூட்டணியும் சேர்த்து வச்சுட்டு தான் நாங்கள் எதிர்த்து ஜெயிக்க முடியும் அப்படின்னா நீங்க ஏற்கனவே மிகவும் பலவீனமாயிட்டீங்கன்னு நீங்களே ஒப்புதல் வாக்குமூலத்தை கொடுக்குறீங்க. இப்போ இந்த தேர்தலில் சுதா அவர்கள் பேசும்போது சொன்னாங்க நாங்களாம் நல்லா பண்ணிட்டோம், இது ஏர்லி ட்ரெண்ட் தான் அப்படின்னு சொன்னாங்க. கடந்த 3 தேர்தலில் இல்லாத ஒரு ஃபினாமினன் என்னன்னா, ஏர்லி ட்ரெண்ட்ஸை தாண்டி சிட்டிங் சீஃப் மினிஸ்டர் ஆதிஷி மெர்லேனா, முன்னாள் முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால், முன்னாள் துணை முதல்வர் மணீஷ் சிசோடியா, 3 பேர் தான் மிக முக்கிய 3 தலைவர்கள். அவங்க 3 பேருமே அவர்களுடைய சொந்த பாஸ்டியன் கடந்த 3 தேர்தல்களில் 13, 20, 15 இந்த 3 தேர்தல்கள் ஜெயித்த தொகுதிகளில் இந்த முக்கிய 3 தலைவர்களே தோல்வியை சந்திச்சுட்டு இருக்காங்க. அப்போ இது மிகப்பெரிய எதிர்வாக்கு. ஆம் ஆத்மி கட்சியை மக்கள் வெறுத்து நீங்க எங்களுக்கு வேண்டான்னு சொல்லிட்டு அனுப்புறதுக்கான குற்றச்சாட்டு. அப்படியான ஒரு வெறுப்புணர்வை ஆம் ஆத்மி மீது ஏற்படுத்தியதே பாஜக தான். அது ரொம்ப திட்டமிட்டு அந்த வெறுப்புணர்வை ஏற்படுத்தினாங்கிறது தான் அவர்களுடைய குற்றச்சாட்டு. இவங்க அமைச்சர்களா இருந்தவளே ராஜ்குமார் அப்படின்ற ஒரு அமைச்சர் இங்க நடக்கிற ஊழல் என்னால பொறுத்துக்க முடியலன்னு பதவி விலகிறார். இவர்களுடைய எம்பி சஞ்சய் சிங் சிறையில் இருக்கார். இன்னும் 2 அமைச்சர்கள் சிறையில் இருக்காங்க. எல்லாமே ஊழல் குற்றச்சாட்டுக்கு, எல்லாத்துக்குமே முகாந்திரம் இருக்கு, சார்ஜ் ஷீட் ஃபைல் செய்யப்பட்டிருக்கின்றன. இந்திய வரலாற்றிலே முதல் முறையாக ஒரு முதலமைச்சர் சிட்டிங் சீஃப் மினிஸ்டர் சிறைக்குள்ள இருந்தது அரவிந்த் கெஜ்ரிவால் தான். இதற்கு முன்னாடி நிறைய பேர் 1-2 பேர் போயிருந்தா கூட அவங்க ரிசைன் பண்ணிட்டு உள்ள போவாங்க. ஆனா சீஃப் மினிஸ்டரா இருந்துட்டு ஜெயிலுக்குள்ளே உட்காந்துட்டு அந்த பதவியும் விலக மாட்டேன்னு சொன்ன ஒரு மோசமான பிரசிடென்ட்டை அமைத்ததும் இவர்கள் தான். இது எல்லாத்தையும் மீற ஷீஷ் மஹால் அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சருடைய அதிகாரப்பூர்வ இல்லம் சிஏஜி ஆடிட் படி 2022 ஆண்டு வரைக்கும் 31 கோடி ரூபாய் அந்த
இல்லம் புனரமைப்பதற்காக செலவு செய்யப்பட்டிருக்கின்றது. ஒரு டிவி என்ன, அங்க இருக்கக்கூடிய டாய்லெட்டுக்கு வாங்கின கிளாசெட் என்ன, இது எல்லாமே மக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க. 23க்கு அப்புறமா கடந்த 2 ஆண்டுகள்ல 50 கோடி ரூபாய் அந்த வீடு புனரமைப்பதற்கு, அதாவது மாட மாளிகை கூட கோபுரம்ன்ற மாதிரி நாங்க வந்து எளிமையா ஆட்சி கொடுப்போம்னு சொல்லிட்டு வந்தவங்க 80 கோடி ரூபாய்க்கு முதல்வர் இல்லத்தை புனரமைச்சிருக்காங்கன்னா மக்கள் அதை பார்த்து வெறுப்படைய தான் செய்வாங்க. அந்த வாக்கு தான் இப்ப நம்ம பார்க்கிறோம். மக்கள் அந்த தீர்ப்பை கொடுக்கறாங்களா அப்படிங்கறது பார்க்கிறோம். தற்போதைய முன்னணி நிலவரங்களின் அடிப்படையில் 66 தொகுதிகளுக்கான முதற்கட்ட முன்னணி நிலவரங்கள் கிடைக்கப்பெற்றிருக்கிறது. அதுல பாஜக 42 இடங்கள்ல முன்னிலை, ஆம் ஆத்மி 23 இடங்கள்ல முன்னிலை, காங்கிரஸ் ஒரு இடத்தில் முன்னிலை அப்படிங்கிற தற்போதைய நிலவரம் கிடைக்கப்பெற்றிருக்கிறது. திரு ஜென்ரம், இங்க ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் முன்னணி நிலவரங்களையும் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திமுக வேட்பாளர் சந்திரகுமார் முன்னிலையில் இருக்கிறார். 6880 வாக்குகள் முதல் சுற்றின் அடிப்படையில் முன்னிலையில் இருக்கிறார். டெல்லியும் நம்ம பார்க்கிறோம், பாஜக அங்க லீட்ல இருக்கிறாங்க. உங்களுடைய முதற்கட்ட பார்வை படி. டெல்லி, ஈரோடு முதல்ல சொல்லணும்னா, ஈரோடு வந்து ஒரு சமமான போட்டியாகவே இல்லை. அதனால அதில் பெரிய அளவில் பேசுவதற்கு எதுவும் இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். நாம் தமிழர் வாங்கக்கூடிய வாக்குகள் வந்து திமுகவுக்கு எதிரான அனைத்து கட்சிகளின் வாக்குகளையும் சேர்த்தே இவ்வளவுதானா அப்படிங்கிற எண்ணத்தை அது ஏற்படுத்துது. ஏன்னா ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கலாக பாஜக போட்டியிடவில்லை, அதிமுக போட்டியிடவில்லை, தவேக போட்டியிடவில்லை. எல்லாமே திமுகவுக்கு எதிராக களமாடி இருக்கக்கூடிய கட்சிகள். அவங்க எல்லாருமே மறைமுகமாக நாம் தமிழரை ஆதரிக்கிறார்கள். ஆனால் அதை ப்ரொனவுன்ஸ் பண்ணலைங்கிறது உண்மைதான். அப்படி ஒரு சூழலில் நாம் தமிழருக்கு கிடைக்கக்கூடிய வாக்குகளை மட்டும் வைத்து பார்த்தா அதில் நாம் தமிழர், அதிமுக, பாஜக, தவேக எல்லாருடைய வாக்குகளும் சேர்த்தே இவ்வளவு தானாங்கிற ஒரு கேள்வி வருது. அப்படித்தான் அந்த அந்த ரிசல்ட்டை நான் புரிந்து கொள்கிறேன். அதற்கு பிறகு டெல்லிக்குள்ளே பார்த்தோன்னா அது இதுவரைக்கும் சந்தித்திராத ஒரு தேர்தல். ஏன்னா முதலமைச்சர், அமைச்சர்கள், எம்பி இப்படி பலரும் வந்து விசாரணை அமைப்புகளுக்குள்ள சிக்கி சிறைக்கு போயிட்டு வந்து தேர்தலை சந்திக்கிறார்கள். ஹேமந்த் சோரனுக்கு நடந்தது, ஆனால் அவர் தேர்தலில் வெற்றி பெற்றார். அவரால் அவருடைய மக்களிடத்தில் தன் மீது நடந்த அடக்குமுறையை பற்றி விளக்கமாக சொல்லி மக்களை ஏற்றுக்கொள்ள செய்ய முடிஞ்சது. அரவிந்த் கெஜ்ரிவாலால் முடியல அப்படிங்கிறது தான் இப்போ வந்திருக்கக்கூடிய ரிசல்ட்டை பார்க்கும்போது தெரியுது. ஒரு சிட்டிங் முதலமைச்சரே ஒரு ஊழல் குற்றச்சாட்டில் கைது செய்யப்படுகிறார் என்று சொன்னால் ஒரு குறைந்தபட்ச முகாந்திரம் இல்லாமலா இந்த நடவடிக்கை எடுக்க முடியும் அப்படின்னு சூர்யா கேள்வி எழுப்புறார். ஒரு சிட்டிங் முதலமைச்சர் தீர்ப்பு வந்து சிறைக்கு போகிறார் அப்படின்னு சொன்னா அது வந்து ஒரு முக்கியமான செய்தி. ஒரு விசாரணை அமைப்பு கைது செய்கிறது, இன்னும் வழக்கு விசாரணை முடிந்து தீர்ப்பு வரவில்லை. அப்படி தீர்ப்பு அவரை குற்றவாளி என்று சொல்லும் வரை அவர் நிரபராதி என்று கருதுவது தான் இயற்கை நீதி. அதனால் நண்பர் சூர்யா பேசுகின்ற மாதிரி என்னால் பேச முடியாது. நான் வந்து அரவிந்த் கெஜ்ரிவாலை இன்னும் குற்றவாளியாக பார்க்கல, குற்றம் சாட்டப்பட்டவராகத்தான் பார்க்கிறேன். ஆனால் சிட்டிங் முதலமைச்சர் தீர்ப்பின் காரணமாக சிறைக்கு போனவர்களோடெல்லாம் எந்த விதமான மனக்குறையும் இல்லாம கூட்டணிக்கு போனவர்கள் இருக்கிறார்கள். அவங்க தான் அந்த நேர்மையை பற்றி, ஊழலற்ற தன்மையை பற்றி, நிர்வாக திறன்கள் பற்றி அவங்க தான் பதில் சொல்லணும்.